तूई जगदीम कहाम दे आये कहो कवने बरमाया अल्लाह राम करीमा केसो हजरत राम दराया कहन एक कनक दे कहना इन महूम बाब ना तूजा कहन सुनन को तूई करी तापिन एक निमाज एक पूजा वही महादेव वही मुहम्मद ब्रह्मा आदम का ही है कोई हिंदू का तुर्क कहावै एक जर्मी पर राहिए वेद किताब पढ़े कुताब वे मौलाना वे पांडे बेकरी नाम तराइए इक मटिया के बांडे कहिंद कबीर वे तूनो बुले रमहिंद किन्हो ना पाए वे कस्से वे गाय कटावै बदहिंद जन्म कावाया। प्रसंग यह पद संत कवि कबीरदास का है। कबीरदास ज्ञानश्री शाखा के कवि थे। अब आप पढ़ते थे कवि के रचनाओं का संकलन विजक नाम से प्रस्तुत है। विजक के 3 पाग हैं, सागी सबत और रमैनी। இந்த வரிகை வந்து கபீர்தாஸ் உடையது. கபீர்தாஸ் ஞானஸ்ரீன்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர், படிக்காதவர். ரச்சனாவும் விஜக் நாம் से விஜக்ன்ற பேரில் வந்து ஃபேமஸாக இருக்குது. இது வந்து 3 பார்ட் இருக்குது, सागी सबत और रमैनी। संदर्भ हिंदू और मुसलमान दोनों अपने भगवान को बड़ा मानकर लड़ा करते थे. இந்துக்களும் முஸ்லீம்காரங்களும் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னுடைய கடவுள் பெரியவர், இன்னொரு கடவுள் பெரியவர்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுதான் சந்தர்ப்ப. करते हैं कबीर उनमें में एकता लाना चाहते थे, इसलिए उद्देश्य में उन्होंने एक पद लिखा। व्याख्या कबीर पूछते हैं कि 2 भगवान कहाँ दे आए, किसने कबीर पूछते हैं कि 2 भगवान कहाँ से आए, किसने लोग को ऐसे कहकर धोखा दिया है। யார் சொன்னாங்க உங்களுக்கு 2 கடவுள்னு, உங்களை அப்படி சொல்லி चीटिंग பண்ணது யார்? वास्तव में एक ही भगवान है, உண்மையில் ஒரே ஒரு கடவுள் தான். उसी भगवान को कोई अल्लाह कहकर पुकारता है, दो कोई राम कहकर पुकारता है. கொஞ்சம் பேர் அல்லான்னு சொல்கிறாங்க, அவரை வந்து ராம்னு மற்றவங்க இந்துக்காரங்க சொல்கிறாங்க. किसने उसका नाम करीम रखा दिया, दो किसने கேஷவ் ரக்கா தியா. கொஞ்சம் பேர் ரஹீம்னு பேர் வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கேஷவன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. கை ஆபூஷன் பண்ணते हैं, நிறைய ஆபூஷன் பண்ணுறோம், அதில் உனக்கு அலக் அலக் நாம் है, நிறைய அதுக்கு பேர் வைக்கிறோம். மகர் சபி சோனே ஹி பண்ணते हैं, ஆனால் தங்கம் ஒன்று தான். சப்கா பாப் ஏக்கிய, அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஒரு முசல்மான் உசே பகவான் மேம் प्रार्थना करते थे. இந்துக்காரங்களும் முஸ்லீம்காரங்களும் प्रार्थना பண்ணுறாங்க. हिंदू लोग उसे पूजा कर और मुसलमान लोग उसे नमाज पढ़ना कहते हैं. இந்துக்காரங்க அதை பூஜைன்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்காரங்க அது நமாஸ்ன்னு சொல்கிறாங்க. एक ही भगवान भगवान எல்லாருக்கும் ஒன்று தான். उसको महादेव कहते हैं या मोहम्मद कहते हैं, ब्रह्मा या आदम कहने से कोई फ़र्क नहीं पड़ता. எப்படி கூப்பிட்டாலும் சரி, அல்லான்னு கூப்பிட்டாலும் சரி, ब्रह्माன்னு கூப்பிட்டாலும் சரி, ஆதாம்னு கூப்பிட்டாலும் எல்லாரும் ஒன்று தான், எதுவும் வித்தியாசம் இல்லை. इस देश में कोई अपने को हिंदू कहते हैं तो कोई अपने को तुर्क. கொஞ்சம் பேரை இந்துக்கள்னு சொல்கிறோம், கொஞ்சம் பேரை துருக்கியர்கள்னு சொல்கிறோம். दोनों आपस में लड़ते हैं, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. मैं कहते हैं कि आप लोग एक होकर रहिए, நான் சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து வாழுங்க. இந்து लोग वेद पढ़ते हैं, मंत्र उच्चारण करने वाले पांडे कहे जाते हैं. இந்துக்காரங்களோட வேதத்தையும் மந்திரத்தையும் உச்சரிக்கிறவரை பாண்டேன்னு சொல்கிறோம். मुस्लिम लोग कुराने पढ़ते हैं, उनके धर्मशास्त्री मौलाना कहते हैं. முஸ்லீம்காரங்களோட தர்மத்தை படிக்கிறவங்க மௌலானான்னு சொல்கிறோம். लोग एक ही मिट्टी से कई बर्तन बनते हैं और उनके अलग अलग नाम देते हैं. ஒரே மண்ணால் நிறைய பாத்திரம் செய்கிறோம். उसी तरह के लोग एक ही भगवान के अलग अलग नाम रख कर लड़ते हैं. हिंदू लोग बकरी को काट कर गाते हैं और मुसलमान लोग गाय को काट कर गाते हैं. इस तरह दोनों भूल गए कि करुणा से ही ईश्वर प्रसन्न होता है. दोनों ही अपने जन्म को बेकार बनते हैं. இந்துக்கள் வந்து ஆட்டை வெட்டி சாப்பிட்றாங்க, முஸ்லீம்காரங்க வந்து மாடை காய் வெட்டி சாப்பிட்றாங்க. ஆனால் 2 பேருமே மறந்துடுறாங்க, கருணையால் தான் கடவுள் வந்து நம்மளுக்கு பிரசன்னம் பண்ணுவார், நம்மக்கிட்ட வசிப்பாருன்றதை மறந்துடுறாங்க. 2 பேரும் அவங்களுடைய வாழ்நாளை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விசேஷதா कबीर भगवान के नाम पर लड़ना बंद करने का उपदेश देता है. கபீர் வந்து கடவுளோட பேரால் சண்டை போட்டுக்கிறத நிறுத்திக்க சொல்கிறாங்க.
கஹனா கஹனான்ற லைன் இருக்கு இல்லையா, அது திருஷ்டாந்த அலங்கார அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த லைனை எழுதிட்டு திருஷ்டாந்த அலங்காரன்னு எழுதிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.